இந்த டிஷ் பண்ணுறதுக்காக ஸ்வீட்கான ஒரு 4 பீஸாக கட் பண்ணிக்கோங்க. அது கரெக்டாக இருக்கும். ஒரு ரோவை மட்டும் கத்தி வச்சு உதுத்தி எடுத்துருங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி டூத் பிக், வுட்டில் செஞ்ச டூத் பிக் இருக்கு இல்லையா, அதை எடுத்துக்கோங்க. பிளாஸ்டிக் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி அடியில் கூட நீங்கள் விட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக போயிடும். ஏன்னா இது ஸ்வீட் கார்ன்னால ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ஸோ கொஞ்சம் பொறுமையாக எல்லாத்தையும் இந்த மாதிரி பேட்சாக எடுத்து வச்சுக்கோங்க. சப்போஸ் உங்கள்கிட்ட டூத் பிக் இல்லை அப்படின்னா இந்த மாதிரி தனித்தனியாக உதுத்தி கூட நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம். எப்படினாலும் செய்யலாம். இதில் வந்து கொஞ்சமாக சால்ட்டு, 2 ஸ்பூன் போல் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துட்டு பரட்டி விடுங்க. சப்போஸ் அது ஒட்டாமல் உதிரியாக இருந்ததுன்னா ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும் தண்ணி விட்டு பரட்டி எடுத்து வச்சுக்கோங்க. கடாயில் வந்து ஒரே ஒரு கரண்டி மட்டும் எண்ணெய் விட்டால் போதும். இந்த டூத் பிக்கோடு சேர்த்து பொரிச்சு எடுத்துருங்க. செவக்க எடுத்துருங்க. அப்போ தான் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். நீங்கள் இந்த உதிரியாக உள்ளதை போடுறப்போ லைட்டாக வெடிக்கும். ஸோ அதனால் மேலே ஏதாவது லிட்டு வச்சு குக்கர் மூடி வச்சு மூடிக்கோங்க. ஃபைனலாக கொஞ்சம் சாட் மசாலா, பெப்பர், சில்லி பவுடர் எல்லாம் போட்டு கொடுத்துட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ பிடிச்சவங்க மீது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எங்கள் வீட்டு கைப்பக்கம் உங்கள் வீட்டிலும் கமெண்ட் கட்டும்.